கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற இந்த தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே சில நிமிடங்கள் தியானிக்கிறோம். இந்த சில நிமிடங்களிலே உங்களுடைய மனதிலே தேவன் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, உண்மையிலே உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும். அதன் மூலமாக தேவனோடு ஒரு நெருக்கத்தில் நீங்கள் வருவீங்க. ஆகையால் நீங்கள் சில நிமிடங்களை கேட்குறம்போது ஒரு அமைதியாக அழகாக கேட்கும்போது நல்ல ஒரு ஏர்ஃபோன் போட்டுக்கிட்டு நல்ல ஏர்போர்ட்ஸ் போட்டுக்கிட்டு நல்ல மெதுவாக நிதானமாக அதை கேளுங்க. கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே வந்து தொடும் பாருங்கள். தேவன் அவர் எப்படி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலில் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் பாருங்கள், கொடூரமானவன் மோதி அடிக்கும் ஒரு வெள்ளம் எப்படி வந்து உங்களை பாருங்கள். துன்மார்க்கன் நீங்கள் வளருவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமப்படம் எத்தனையோ இருக்கும். அது நீங்கள் எங்கேயும் போகണ്ട, அந்த உலகத்தில் இருந்தாலே பிரச்சனை தான், அது வேறு. ஆனால் நீங்கள் வளர தேவனுடைய கிருபையில் நீங்கள் வளர வாழ்க்கையில் செல்வங்கள் பெற்று நல்ல சந்தோஷமாக வளரும்போது பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், சொந்தக்காரன் எல்லாருமே பாருங்கள் பொறாமையாக தான் இருப்பான். ஏனென்றால் வளர்வது அவங்களுக்கு பிடிக்காது. சில பேர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களில் தான் இருக்கிறாங்க. அவங்க முதல்ல அவங்களை வாழ்த்துதல், அவங்களை அப்ரிஷியேட் பண்ண இந்த பழக்கமே இந்த உலகத்தில் இல்லை. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்போ போயிட்டுருக்கு. ஆக அந்த மத்தியில் தேவன் சொல்கிறார், இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி உனக்கு துன்பம் தருகிற ஆட்களை இருக்கிறாங்க. உனக்கு எப்படி ஓங்கி அடிக்கிற மலையில் டான்னு அந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை தர்ற மத்தியில் நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். அதாவது தேவன் இப்படி பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் உங்களுக்கு அந்த ஒரு பாதுகாக்கலை கொடுக்குறார் பாருங்கள். நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். பாருங்கள், கஷ்டப்படுறவங்க ரொம்ப சூழ்நிலையிலான இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப அவங்கள துன்புறுத்துவாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்கள், ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா? பாருங்கள், சில பேர்கள் தேவனை அறியாமலே கஷ்டப்படுறாங்க. தேவனை அறிந்தவர்களும் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், வார்த்தையை கொண்டு தன்னுடைய மனதில் வைக்காமல், என் தேவன் உண்மையிலே எனக்கு விசுவாசிக்கிறார், என்னை அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நடக்கும் என்று முழு மனதோடு அந்த வார்த்தை எனக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், நீர் ஏழைக்கு பலன் கொடுக்கிறீர், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனுஷன் மத்தியில் பாருங்கள், சூழ்நிலைகள் நிறைய வருது, துன்பங்கள் நிறைய வருது. இந்த மாதிரி நேரத்தில் தேவன் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வரீங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை உண்மையிலே, நீர் சிலுவையில் மரணம் பட்ட அந்த நொடி மொழிதல் என்னை நீதிமானாக்கினீர், என்னை ரட்சித்தீர், எனக்குள்ளே இருக்கிற எல்லா தாளந்துகளையும் எனக்கு நீர் வெளித்தந்து என்னை கொண்டு வந்து என் மனக்கண்ணை திறந்தீர் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். பாருங்கள், பெருவெள்ளம் ரொம்ப வெள்ளமாகும். அதாவது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒன்றும் வெள்ளம் வராது, உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி சில நேரத்தில் பிரச்சனை வரும். அப்படி வரும், இப்படி வரும், பக்கத்து வீட்டிலேருந்து வரும், இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரும். ஏதாட்டு உங்களுக்குள்ளே இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண, அதாவது நீங்கள் அதை அதிலிருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கொலையாத்தை தாவீது ஈஸியாக அடிச்சிட்டான். அவனுக்கு என்ன, நான் எத்தனையோ சிங்கங்களை சர்வசாதாரணமாக அடித்து தூக்கி வீசினவன், இவன் மாத்திரம் இந்த பலனை கொடுத்த இந்த கர்த்தர் இப்பவும் கொடுக்க மாட்டாரா? அவன் முழு மனதோடு விசுவாசிக்கிறான். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி எத்தனை பெரிய சிங்கம் கரடி வந்ததே நான் அடித்து போட்டேன், இது அம்மா மாத்திரம். ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலும் மத்தியிலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அப்போ இந்த பெருவெள்ளத்திலே தப்பிக்கவும் எனக்கு அடைக்கலமாக அவர் இருப்பார் அப்படின்னு அவன் முழு மனதோடு விசுவாசிக்கிறான். அப்பொழுது தான் தேவன் பாருங்கள் அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகளை தேவன் இந்த மாதிரி வார்த்தைகளை அதாவது கொண்டு வருகிறார். அதுதான் பைபிளை நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொருவர்களையும் எப்படி அவர் வழி நடத்துகிற பாருங்கள். ஆபிரகாம் முதல் கொண்டு பாருங்கள், அவங்கள்ட்ட வாழ்க்கை வரலாறு என்ன ஜீபூம்பமாக நடந்துச்சு, ஒன்றும் இல்லை, டக்குன்னு வந்தார், அப்படி இல்லை. அவர்களையும் ஆசீர்வத்தார். ஆனால் ஆசீர்வத்து மட்டுமல்ல, அவர்களுக்கும் இடையூறு வந்தது. அந்த இடையூறு மத்தியிலும் தேவன் கூட இருந்து அவர்களை எந்த அளவு கொண்டு போனார் பாருங்க. மற்றவர்கள் பொறாமைப்பட அளவுக்கும், மற்றவர்கள் பயப்பட அளவுக்கும், மற்றவர்கள் ஒப்பந்தம் கொண்டு நீங்கள் எங்கள் கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்காங்க, நான் உங்களுக்கும் எதுவும் பகை வந்துடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தினார். இந்த மாதிரி சூழ்நிலையில்
தேவனை அவர்கள் விட்டு விடலை. அதான் அதில் ஒரு பெரிய காரியம். தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. என் தேவன் இவர்தான் என்று முழு மனதோடு அவர்கள் விசுவாசது. வேறு எதுவுமே கிடையாது. என் தேவன் தான் இவர்தான், என்னை ரட்சத்தர், என்னை கொண்டு வந்து வழிநடத்தின இவர்தான் என்று சொல்லி, என்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து என்னை வழிநடத்தினார் என்று சொல்லி அவன் முழு மனதோடு அவன் விசுவாசிக்கிறான். பாருங்கள், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். பாருங்கள், இவ்வளோ வகையான சூழ்நிலைகள், எவ்வளோ கஷ்டமான ஒரு ரொம்ப மனசில் துக்கமாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஐயோ இப்படிலாம் ஆகிட்டே என்ன செய்ய அப்படின்னு. அந்த மத்தியில் அவங்களுடைய இளைப்பாறுதல், அதாவது ஒரு நிழலில் ஒரு மனுஷன் வெயிலிருந்து வந்து நின்னான்னா அப்படின்னு ஒரு சாந்தம், ரிலாக்ஸ் ஆகும். அதாவது ரெஸ்ட். என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் கர்த்தர் என்னை இதையெல்லாம் பாதுகாக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ரெஸ்ட். இந்த மாதிரி கொண்டு வந்து அவர் வழிநடத்துகிறார். இந்த அன்பு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த அற்புத தேவன் அவர் வழிநடத்தலை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.